نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد وإذا حييتم بتحية فحيوا بأحسن منها أو ردوها وقال نبينا صلى الله عليه وسلم أي الإسلام خير تطعم الطعام وتقرأ السلام على من عرفت وعلى من لم تعرف. விழுகின்ற போதெல்லாம் எழுகின்ற ஆற்றலை தருகின்ற அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், குறிப்பாக இந்த புனிதமான அவையிலே அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈரேற்றமும் உண்டாகட்டுமாக. அல்லாஹு தஆலா நம்முடைய நோன்பை அல்லாஹ் கபூல் செய்வானாக. உலகெங்கிலும் அல்லாஹு தஆலா இஸ்லாமியர்களுக்கு மன நிம்மதியையும் அமைதியையும் அல்லாஹு தஆலா தந்தருள் புரிவானாக. அருமையான பெரியோர்களே, நம்முடைய மார்க்கம் ஒரு உன்னதமான மார்க்கம், ஒரு உயர்ந்த மார்க்கம். பல நாகரீகங்களையும் பண்பாடுகளையும் நல்ல ஒழுக்கங்களையும் கற்றுத்தருகின்ற ஒரு உயர்ந்த உன்னதமான மார்க்கம்தான் இந்த இஸ்லாமிய மார்க்கம். அருமையானவர்களே, ஒரு மனிதன் காலை எழுந்ததிலிருந்து அவன் தன்னுடைய படுக்கை அறைக்கு செல்லுகின்ற வரை அற்புதமான நாகரீகங்களையும் பண்பாடுகளையும் கற்றுத்தருகின்ற ஒரு மார்க்கம்தான் நம்முடைய தீனுல் இஸ்லாம் மார்க்கம். ஒரு மனிதனை கண்டால் அவன் எப்படி முகமன் செய்ய வேண்டும், அவனை எப்படி உபசரிக்க வேண்டும், அவரிடத்திலே எப்படி ஆரம்பிக்க வேண்டும் என்ற ஒரு அற்புதமான நாகரீகத்தை நமது மார்க்கம் கற்றுத்தருகின்றது. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன் ஷரீஃபிலே அழகாக கூறுவான், وَإِذَا حُيِّيتُمْ بِتَحِيَّةٍ فَحَيُّوا بِأَحْسَنَ مِنْهَا أَوْ رُدُّوهَا. உங்களிடத்திலே யாராவது ஒரு காணிக்கை செலுத்தினால் அதைவிட சிறந்த காணிக்கையை நீங்கள் செலுத்துங்கள், அல்லது அதையாவது நீங்கள் அப்படியே திருப்பி நீங்கள் அதை கொடுங்கள். அதாவது உங்களிடத்திலே ஒருவர் சலாம் சொன்னால் அதைவிட அழகாக, இப்போ ஒருவர் நம்மிடத்திலே வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் என்று ஒருவர் சொன்னால் நாம் அவருக்கு எப்படி பதில் சொல்ல வேண்டும்? வஅலைக்குமுஸ் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒருவர் உங்களிடத்திலே அழகிய முறையில் காணிக்கை செலுத்தினால் அதைவிட அழகிய முறையில் நீங்கள் காணிக்கை செலுத்துங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான் என்று சொன்னால், அல்லாஹு தஆலா சலாமை பற்றி தான் அங்கே கூறுகின்றான். நீங்கள் ஒருவருக்கொருவர் சந்திக்கின்ற பொழுது சலாமை நீங்கள் பரிமாறிக்கொள்ளுங்கள். அருமையானவர்களே, நாம் சலாம் சொல்வதை லேசாக கருதி கொண்டிருக்கின்றோம். அதிலேயும் நாம் கௌரவத்தை நாம் பார்க்கின்றோம். அருமையானவர்களே, சலாத்தை கொண்டு முந்திக் கொள்ள வேண்டும். எந்த ஒரு மனிதன் சலாமை கொண்டு முந்திக் கொள்கின்றானோ அவன் பெருமையை விட்டும் நீங்கி விட்டான் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்.
இந்த சலாம் இருக்கின்றது, இது எந்த மார்க்கத்திலும் எந்த மதத்திலும் கிடையாது. எல்லா காலத்திற்கும் எல்லா இடத்திற்கும் எல்லா நேரத்திற்கும் ஒரு பொருத்தமான சொல்லுதான் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்பதை நாம் எல்லா இடத்திலேயும் எல்லா நேரத்திலேயும் எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் நாம் சொல்லலாம். ஆனால் மற்ற மதத்திலே இருக்கின்ற அந்த சொற்களை நாம் எல்லா இடத்திலேயும் சொல்ல முடியாது. அருமையானவர்களே, அப்துல்லா இப்னு சலாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், நான் யூதனாக இருந்த காலத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய தோழர்களும் ஹிஜ்ரத் செய்தவர்களாக மதீனாவிற்கு வருகை தருகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய தோழர்களும் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்கின்றார்கள். அந்த மதீனாவினுடைய எல்லையிலே இருந்து கொண்டு அன்சாரி தோழர்கள் எல்லாம் கவிதைகள் பாடி பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்குள் நுழைந்தவுடன் அவர்கள் மக்களுக்கு மத்தியிலே அவர்கள் பேசிய அந்த பயான் என்ன தெரியுமா? அஃசுஸ் ஸலாம், உங்களுக்கு மத்தியிலே நீங்கள் சலாத்தை பரப்புங்கள், சலாத்தை சொல்லுங்கள் என்று சொல்லவில்லை. அஃசுஸ் ஸலாம், சலாத்தை நீங்கள் பரப்புங்கள். வஸிலுல் அர்ஹாம், உறவுகளோடு சேர்ந்து வாழுங்கள். வஅத்இமுத் தஆம், பசித்தவர்களுக்கு நீங்கள் உணவளியுங்கள். வஸல்லூ பில்லைலி வன்னாசு நியாம், இரவிலே நீங்கள் நின்று தொழுவுங்கள். மக்கள் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் நீங்கள் இரவு நேரத்திலே தொழுவுங்கள். அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்குள் நுழைந்தவுடன் சொன்ன முதல் வார்த்தையே அஃசுஸ் ஸலாம், நீங்கள் உங்களுக்கு மத்தியில் சலாத்தை சொல்லிக் கொள்ளுங்கள். கடைசியாக சொன்னார்கள், ததுகுலுல் ஜன்னத பிஸ்ஸலாம், நீங்கள் சொர்க்கத்திலே சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நுழைவீர்கள். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் கடைபிடிக்க வேண்டியது சலாத்தை பரப்புங்கள். அருமையானவர்களே, நீங்கள் சலாத்தை சொல்லி பழகுங்கள். உங்களுடைய வீட்டிற்கு சென்றால், உங்களுடைய மனைவிமார்களை பார்த்தால், உங்களுடைய பிள்ளைகளை பார்த்தால், யாரை பார்த்தாலும் நீங்கள் சலாம் சொல்லி உங்களுடைய வாழ்க்கையிலே அதை கொண்டு வாருங்கள். நிச்சயமாக சந்தோஷங்களும் மகிழ்ச்சிகளும் உங்களை அது வந்து சேரும் என்று சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையானவர்களே, சலாமை பரப்புவது என்பது இஸ்லாத்தினுடைய அடையாளம் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்று நாம் நம்மிலே எத்தனை பேர்கள் சலாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம்? நாம் என்ன நினைக்கின்றோம்? அவர் சலாம் சொன்னால் நாம் சொல்லுவோம். அதிலும் நாம் ஈகோவை பார்க்கின்றோம், நம்முடைய கௌரவத்தை அதிலும் நாம் பார்க்கின்றோம். அருமையானவர்களே, அல்லாஹ்விடத்திலே மிக நெருக்கத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமல் இருக்கின்றது என்று சொன்னால் அது சலாம் என்றார்கள் பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு கட்டத்திலே சஹாபாக்கள் கேட்டார்கள், ஐயுல் இஸ்லாமி ஹைருன், இஸ்லாத்திலே சிறந்தது எது என்று கேட்டார்கள். இஸ்லாத்திலே சிறந்த குணம் எது என்று கேட்டார்கள். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், துதைமுத் தஆம் வ தக்ரவுஸ் ஸலாம், நீங்கள் பசித்தவர்களுக்கு உணவளிப்பது, சலாத்தை நீங்கள் சொல்லுவது.
தெரிந்தவராக இருந்தாலும் சரி, தெரியாதவராக இருந்தாலும் சரி, அவர் எந்த நாட்டை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, அவர் முஸ்லிமாக இருந்தால் அவருக்கு நீங்கள் சலாம் சொல்ல வேண்டும். அதுதான் இஸ்லாத்திலே சிறந்த குணம், சிறந்த அமல் என்றார்கள் பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அருமையானவர்களே, ஆனால் இன்று நாம் அந்த சலாம் சொல்கின்ற பழக்கத்தை மிக லேசாக நாம் கருதி கொண்டிருக்கின்றோம். அருமையானவர்களே, இந்த சலாம் என்பது இந்த உலகத்தோடு அது முடிவடையக்கூடியது கிடையாது. மறுமையிலேயும் நாம் சொர்க்கத்திற்கு செல்கின்ற பொழுது மலக்குமார்கள் நம்மை சலாம் சொல்லி அழைக்கின்றார்கள். அருமையானவர்களே, இந்த சலாம் சொல்வது என்பது இந்த உலகத்தோடு முடிவடைவது கிடையாது. மறுமையிலேயும் இந்த சலாம் தொடர்கின்றது. சொர்க்கத்திலே சொர்க்கவாசிகளுக்கு மலக்குமார்கள் சலாம் சொல்லி அழைக்கின்றார்கள். இதை அல் குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் சொல்லுகின்றான், சலாமுன் அலைக்கும் பிமா சபர்தும் ஃபநிஅம உக்பத்தார். இந்த உலகத்திலே நீங்கள் இருக்கின்ற பொழுது பொறுமையாக இருந்தீர்கள், ஹலால் ஹராமை பேணி நடந்தீர்கள், உங்களின் மீது சாந்தி உண்டாகட்டும். நீங்கள் இப்பொழுது தங்கியிருக்கின்ற இந்த சொர்க்கம் உங்களுக்கு அது சிறந்ததாக ஆகிவிட்டது. அப்ப சலாம் என்பது இந்த உலகத்தோடும் முடிவடைவது கிடையாது. அல்லாஹ் தஆலா நாம் சொர்க்கத்திற்கு செல்கின்ற பொழுதும் மலக்குமார்கள் நம்மை சலாம் சொல்லி அழைக்கின்றார்கள். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தாக இருக்கின்ற இந்த சலாமை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கொண்டு வருவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்தை பெறுவோம். வல்ல ரஹ்மான் அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وبارك وسلم عليه. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم اعز الاسلام والمسلمين. اللهم اعز الاسلام والمسلمين. اللهم اعز الاسلام والمسلمين. اللهم بارك لنا فيما رزقتنا وافتح لنا بركات من السماء والارض برحمتك يا ارحم الراحمين. கிருபையுள்ள ரஹ்மானே, யா அல்லாஹ், நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை மன்னித்தருள் புரிவாயாக. கிருபையுள்ள ரஹ்மானே, யா அல்லாஹ், உனக்கு பொருத்தமான நல்லடியார்கள் கூட்டத்திலே எங்களை சேர்த்து அருள் புரிவாயாக. கிருபையுள்ள ரஹ்மானே, யா அல்லாஹ், இந்த ரமலான் மாதத்திலே யா அல்லாஹ் நாங்கள் செய்கின்ற அமல்களை நீ கபூல் செய்வாயாக. ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ், இந்த இஸ்லாத்திற்கும் இஸ்லாமியர்களுக்கும் சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கின்ற, சதி செய்து கொண்டிருக்கின்ற யூத நசராக்கள் முஷ்ரிக்கீன்களுடைய சூழ்ச்சியை ரப்பே ரஹ்மானே நீ யா அல்லாஹ் நீ அவர்களுடைய சூழ்ச்சியை நீ என்ன செய்து விடுவாயா. ரப்பே ரஹ்மானே, அவர்களுடைய சூழ்ச்சியை அவர்களின் பக்கமே நீ திருப்பி விடுவாயாக. ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ், இந்த ரமலான் மாதத்திலே நாங்கள் கேட்கின்ற துஆவை ஏற்றுக்கொள்வாயாக. இறை இல்லமாம் காபா ஷரீஃபையும் பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரவுலா ஷரீஃபையும் திரும்பவும் திரும்பவும் தரிசிக்கின்ற உயர்ந்த பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் நீ தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பிள்ளைகள் நாளை முலாண்டு தேர்வு எழுத இருக்கின்றார்கள். எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஈருலக கல்வியிலே வெற்றியை தருவாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வகினா அஸாபன்னார். வஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம அலா சய்யிதினா நபியினா மௌலானா முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம அலைஹி வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். தனிப்பட்ட முறையிலே துஆ கேட்பவர்கள் துஆ கேட்டுக்கொள்ளுங்கள். அல்லாஹ் தஆலா இந்த நேரத்திலே நாம் கேட்கின்ற துஆவை அல்லாஹ் அங்கீகரிக்கின்றான்.